இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். நம்முடைய குடும்பங்களிலே ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் நம்முடைய குடும்பங்களிலே அவ்வளவு மகிழ்ச்சி. உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி நாம் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துபவர்களாக இருக்கின்றோம். அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாக அந்த குழந்தையின் வரவை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு ஒரு குழந்தைக்கு இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு மகிழ்ச்சி என்றால், உலக வரலாற்றை கிமு கிபி என புரட்டி வைத்த ஒரு குழந்தையின் வரவு எவ்வளவு மகிழ்ச்சியை தந்திருக்க வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கத்தான் இன்று நான் உங்கள் முன் நிற்பவராக நிற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த குழந்தையின் பிறப்பை பற்றி பார்க்கின்ற போது, இந்த குழந்தை பிறப்பதற்கு ஒவ்வொரு இடங்களாக கேட்கின்ற போது யாரும் இடம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு போர்த்துகீசிய நாவலில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு இளைஞன் கப்பலுக்கு வேலைக்கு செல்கிறான். பல ஆண்டுகள் அந்த கப்பலிலே இருந்து அவன் பணங்களை சம்பாதிப்பவனாக இருக்கிறான். பெரும் செல்வம் திரட்டி கொண்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு அவன் வருகிறான். வருகின்ற வழியிலே அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது. நாம் ஒரு ஏழை போன்று கிழித்த கந்தலான ஆடை போன்று நம்முடைய உறவினர்கள் வீடுகளுக்கு சொல்வோம். அங்கே போய் எனக்கு ஒரு கொஞ்ச நாள தங்க இடம் தாங்கன்னு கேட்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் என்று ஒரு சிந்தனையோடு அவன் செல்கின்றான். கிழிந்த ஆடையோடு ஒரு பரிதாபமிக்க நிலையோடு அவன் முதலிலே ஒரு உறவினர் வீட்டுக்கு செல்கிறான். நான் கப்பலிலே வேலை செய்து கொண்டிருந்தேன். கப்பல் திடீரென விபத்துக்கு உள்ளாகிவிட்டது. என்னிடமிருந்த பணங்கள் செல்வங்கள் எல்லாம் கடலிலே போய்விட்டது. நான் சிறிது காலம் உங்களுடைய வீட்டில் இருந்து தங்கி கொள்ளலாமா என்று கேட்கின்ற போது, ஐயோ முடியாதுப்பா, இங்கெல்லாம் இடமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி அடிப்பவர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு உறவினர் வீடுகளுக்காக செல்கின்றான். ஒவ்வொரு உறவினர்களும் அவனுக்கு இந்த பதிலை தான் கூறுபவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். இறுதியாக தன்னுடைய நண்பர்களை தேடி அவன் செல்கின்றான். தன்னுடைய நண்பர்களிடமும் சொல்கின்றான், நான் கப்பலில் வேலை செய்து கொண்டிருந்தேன், இந்த செல்வங்கள் எல்லாம் சேர்த்து வைத்திருந்த பணங்கள் எல்லாம் அவையெல்லாம் கப்பலின் விபத்து ஏற்பட்ட போது கடலிலே போய்விட்டது என்று கூறினான். அவங்க இல்லப்பா, நாங்களே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கோம், இங்க ஒரு இடம்தாப்பா இருக்கு, இங்க தங்க நீ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி அடிப்பவர்களாக இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இட்டு வருகின்றான். தன்னிடம் இருக்கின்ற பணத்தை வைத்து கொண்டு ஒரு ஆடம்பர ஒரு பெரிய மாளிகை ஒன்றை கட்டுபவனாக இருக்கின்றான். இவருக்கு பணிவிடை செய்வதற்கு நிறைய பணியாளர்களை நியமிப்பதாக இருக்கின்றான். அப்போதுதான் இவரை பற்றி பேச்சு இவருடைய உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், அவன் வாழ்கின்ற ஊரிலே பேசப்படுகின்ற ஒரு பெரிய மனிதராக இவர் இருப்பவராக இருக்கின்றார். அப்போதுதான் உறவினர்கள் நினைக்கின்றார்கள், இவனை நம் ஒரு இடம் கொடுத்திருக்கலாம அப்படின்னு சொல்லி இந்த உறவினர்கள் எல்லாம் தேடி செல்பவர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இதே போன்று சூசையப்பரும் அன்னை கன்னிமரியாளும் ஒரு ஆடம்பர விலையுறந்த காரிலோ அல்லது நகைகள் அணிந்து கொண்ட அன்னை கன்னிமரியால் வேறு காலத்திற்கு ஒவ்வொரு இடமாக கேட்டிருந்தால் நிச்சயம் இடம் கொடுத்திருப்பார்கள். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போறோம். அங்க ஒரு இடம் கிடைக்கவில்லை என்றால் நமக்கு எவ்வளவு ஒரு வலி வேதனை தந்திருக்கும் என்பதைத்தான் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் அப்படி என்றால் இயேசு இந்த ஏழை கோலத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் அவர் ஏழையாக பிறக்க வேண்டும் என்றால், அவர் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று அவர் செல்வராக இருந்து தன்னை ஏழை வடிவமாக்கி கொண்டார் என்பதைத்தான் நாம் விவிலியங்களை வாசிக்கின்ற போது நாம் புரிந்து கொள்பவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த இயேசுவின் பிறப்பு இன்று எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை கன்னிமரியாளும் சூசையப்பரும் பல வீடுகளை தட்டுகின்றனர், பல சாவடிகளை தட்டுகின்றனர். குழந்தை பிறப்பதற்கு கூட இடமில்லாத இந்த சூழ்நிலையில்
குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது என்று வானதூதர் முதலில் இடையர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு செய்தி அறிப்பவராக இருக்கின்றார். இது என்ன கூறுகிறது என்றால், நான் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் பொருட்டு, அதுவும் எண்ணெயை அழித்து எண்ணெயை வருத்தி நான் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று இந்த உலகிலே பிறந்திருக்கிறேன் என்பதை தான் மைய சிந்தனையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்று நம்மை பார்த்து இயேசு என்ன கூறுகிறார் என்றால், நீங்க கொண்டாடுறதெல்லாம் ஒரு கிறிஸ்துமஸே கிடையாது அப்படின்னு தான் சொல்றார். அப்படின்னா பெரிய ஆடம்பர மாளிகையில பிறந்திருப்பன. டிசம்பர் மாதம் வந்த உடனே இன்று நாம் நம்முடைய வீடுகளை அலங்கரிக்கின்றோம். நம்முடைய வீடுகளை வண்ண வண்ணங்களால் நாம் பூசுகின்றோம். நம்முடைய வீட்டுகளிலே வண்ண விளக்குகளால் நாம் அலங்கரிக்கின்றோம். இளைஞர்களை பார்த்தோமே என்றால் டிசம்பர் மாதம் வந்தவுடனே அவர்கள் எங்கெல்லாம் வேலைகள் செய்கிறார்களோ அந்த வேலையை அந்த மாதம் விடுமுறை எடுத்துவிட்டு வந்து தன்னுடைய ஊரிலே வானங்களில் வண்ண விளக்குகளை கட்டிக்கொண்டு ஒளி ஒளி அமைத்துக் கொண்டு நடனமாடிக்கொண்டு சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கிறிஸ்துமஸ் என்று நம்முடைய மனதிலே நாம் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டு நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுபவர்களாக இருக்கின்றோம். அல்லது கிறிஸ்துமஸ் என்று வந்தவுடனே நாம் என்ன செய்கின்றோம்? விலையுந்த ஆடைகளை அணிந்து கொண்டு நகைகளை அணிந்து கொண்டு நாம் திருப்பலிக்கு வந்துவிட்டால் கிறிஸ்துமஸ் முடிந்து விட்டது என்ற ஒரு சிந்தனையோடு செல்பவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் என்பது இதுவல்ல. நாம் கொண்டாடுவது உண்மையிலே கிறிஸ்துமஸ் என்று பார்த்தால் நாம் கொண்டாடுவது உண்மையிலே கிறிஸ்து பிறப்பு விழா கிடையவே கிடையாது. கிறிஸ்துமஸ் என்பது இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் என்னை நான் தயார் செய்திருக்கின்றேனா? பாவ வாழ்வை விட்டு விட்டு என்னுடைய பிறப்புக்கு என்னை தயார் செய்திருக்கின்றனா? இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் என்னால் முடிந்த உதவியை நான் மற்றவர்களுக்கு செய்திருக்கிறேனா? நான் 1000 ரூபாய்க்கு ஒரு ஆடை வாங்குகிறேன் என்றால் அதில் ஒரு 300 ரூபாயாவது ஒரு ஏழைக்கு நான் உதவி செய்திருக்கிறேனா? இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுல பார்ப்போம், நம்ம வீடு நல்ல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா சில பக்கத்து வீட்டுல பார்க்கிற போது ஒரு சின்ன ஸ்டார் கூட போடப்பட்டிருக்கிறது, நட்சத்திரம் கூட. என்னுடைய வீடு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய அருகில் உள்ள வீடு ஒரு நட்சத்திரம் கூட இல்லை, அவனுக்கு நான் நட்சத்திரம் வாங்கி கொடுத்து என்றால் நான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறேன் என்று அர்த்தம். கிறிஸ்துமஸ் என்பது அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சியும் என்னுடைய மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு நாம் கொண்டாடுவதான் கிறிஸ்துமஸ். அல்லது இந்த டிசம்பர் மாதத்திலே இளைஞர்களாக நாங்கள் அனைவரும் இந்த வருடம் நாங்கள் வாகனங்களில் ஆடிக்கொண்டு செல்கின்றமே, அதில் பாதி செலவை குறைத்து விட்டு அந்த காசை கொண்டு நாங்கள் எங்களுடைய ஊரிலே இத்தனை குழந்தைகளை படிக்க வைக்க போகிறோம் என்று இளைஞர்களாக நாம் முடிவெடுத்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் என்றால் இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அல்லது இதில் கிடைக்கின்ற பாதி பணத்தை நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு எங்கள் அருகில் இருக்கின்ற முடியாதவர்களுக்கு ஏழை குழந்தைகளுக்கு நாங்கள் உணவு அளிக்கிறோம் என்றால் இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஆனால் நம்முடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நம்மை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு கொண்டாட்டங்களாக இருக்கின்றது. நான் மட்டும் மகிழ்ந்து இருக்க வேண்டும், வீடு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும், நண்பர்களாக நாங்கள் அனைவரும் வாகனங்களை தயார் செய்து கொண்டு நாங்கள் வண்ண வண்ண விளக்குகளால் ஒளி பெருக்கிகளை அடுக்கி கொண்டு நாங்கள் நடனமாடி கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய கலாச்சாரங்களில் ஊறி போயிருக்கின்ற ஒரு கிறிஸ்துமஸ் ஆக இருக்கின்றது. ஏன் இந்த கொண்டாட்டம் வந்துவிட்டது என்றால், வருகின்ற காலங்களிலே அல்லது நவீன இந்த காலத்திலே பார்க்கின்ற போது ஒரு குழந்தையின் பிறப்பு வருகின்ற போது முன்னாடி உள்ள காலங்களில் திருமுழுக்கு என்றால் மிக ஒரு எளிமையாக இருந்தது. ஆனால் இந்த திருமுழுக்கே நம்ம என்ன செய்யறோம்? ஒரு மொய் வச்சு அதற்கு ஒரு சாப்பாடு பட்டு ஒரு கொரிய கொண்டாட்டமாக விட்டோம். அதே போன்றுதான் இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும் ஆசைப்பட்டு நாம் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டு சென்று இருக்கின்றோம். ஆனால் இயேசுடைய பிறப்பு முதலிலே இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த இடையர்கள் இயேசுடைய பிறப்பிலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள், அவருடைய வாழ்வு செழிப்படைந்தது. இயேசு நினைத்திருந்தால் அவருடைய பிறப்பை வானதூதர் நினைத்திருந்தால் பெரிய அரசர்களுக்கும் பெரிய பணக்காரர்களுக்கும் அறிவித்திருக்கலாம். ஆனால் இயேசு ஏழையாக பிறந்த ஒரே காரணம் ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதை தான் மைய சிந்தனையாக இன்று கூறப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே இன்று நான் எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறேன்?
விலை உயர்ந்த ஆடைகளாலும் வண்ண விளக்குகளாலும் நான் அலங்கரிக்கப்பட்ட வீட்டிலே அமர்ந்து கொண்டு பெரிய பெரிய கேக்குகளை ஆர்டர் செய்து கொண்டு நானும் என்னுடைய குடும்பத்தாரும் உண்டு மகிழ்கிறோம் என்றால் அது கிறிஸ்துமஸ் கிடையாது. என்னிடம் இருப்பவற்றை நான் பகிர்ந்து முடியாதவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் அது உண்மையான கிறிஸ்துமஸ். இளைஞர்களாகிய நாங்கள் வாகனங்களை வண்ண வண்ண இலக்குகளை அலங்கரித்துக் கொண்டு ஒளிப்பெருக்குகளை அடுக்கி கொண்டு நடனமாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அது கிறிஸ்துமஸ் கிடையாது. அது மகிழ்ச்சி தரும் கொஞ்ச நேரத்திற்கு. உண்மையான மகிழ்ச்சி என்பது இயேசு கொண்டு வந்த மகிழ்ச்சி என்பது நீங்கள் இன்று பிரித்திருக்கிற அந்த பணங்களிலே பாதி பணங்களை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய விட்டு, அவர்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுத்து விட்டு, அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்துவிட்டு, நீங்கள் மீதி இருக்க பணத்தை வைத்து நீங்கள் கொண்டாடுகிறது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். பிரியமானவர்கள், நினைத்து பார்ப்போம், நாம் கொண்டாடுவது கிறிஸ்துமஸ் விழாவா? அப்படி என்றால் நாம் எப்பேற்பட்ட அல்லது எந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாம் எப்படி கொண்டாட வேண்டும்? சிந்திப்போம். ஆமென்.